இரண்டையினுடைய பேரன் பிரகலாதன், பிரகலாதனுடைய பேரன் மாபாலி சக்கரவர்த்தி. ஐந்தாவது அவதாரத்துல அதாவது 1000 யாக வேள்வியை செய்ய வேண்டும். 999 யாக வேள்வி நிறைவேற்றி விட்டார் மாபாலி சக்கரவர்த்தி. அப்போது 1000 யாக வேள்வியை நிறைவேற்றி விட்டால் அண்டரண்ட புவனம் எல்லாம் அண்டவனுக்கு அடக்கும். அப்போது நான் பார்த்தேன் என்னவனை அடக்க வேண்டும் அப்படி என்பதற்காக ஒரு குள்ளை மனிதனாக உருவமாறி நான் யாசகம் கேட்டேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய எஜமான் சொல்லுகிறான், எஜமான்களே ஒரு நெட்டையை நம்பி விடலாம், இந்த குள்ள மனுஷனை நம்பி விடாத, நம்பாத அப்படி என்று அவன் அருகாமல் இருக்கக்கூடிய எஜமான் சொல்லுகிறான் மாபாலி சக்கரவர்த்திக்கு. அப்போது அண்ணவன் சொல்லுகிறான், வாங்குற கை நம்ம கை, அதாவது கொடுக்கிற கை நம்மளுக்கு மேலத்தான் இருக்கிறது, அவன் கை கீழே தான் இருக்கிறது, அவன் என்ன பண்ண முடியும், எவ்வளவு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி எதை வேண்டுமானாலும் கேள் என்றான். அப்போது எனக்கு 3 அடி நிலம் மட்டும் எனக்கு தாரை வார்த்து கொடு அப்படி என்று கேட்டேன். தாரை வார்த்து கொடுத்தான். அண்டத்தை ஓரடியாக அளந்தேன், பிண்டத்தை மறு அடியாக அளந்தேன், 3வது அடி எங்க வைக்க வேண்டும் என்று கேட்டேன். சொல்ல வழி தெரியல, தலை குனிந்து என் திறமையை வைத்து வை என்றான். ஆமா, இந்த குள்ள மனிதனாக இருந்தவன் எட்டி அவன் தலையில் உதைத்து அண்ணவனை நான் பூமி பாதாளம் சேர்த்தேன். இதுதான் 5வது அவதாரம். ஆமா, 6வது அவதாரம் பரசுராமன் அவதாரம் எடுத்து 1000 கவசமும் தரித்த கார்த்தி வீரிய அர்ஜுனனை கொன்றேன். இது 6வது அவதாரம். ஆமா, 7வது அவதாரம் ராம அவதாரம் எடுத்து தென்னிலங்கை ராவணாதிகளை எல்லாம் கொன்றேன். 8வது அவதாரம் பலராமன் அவதாரம் எடுத்தேன். 9வது அவதாரம் இப்ப எடுத்திருக்கின்றனே, இதுதான் இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். 9வது அவதாரம் மாதவன். அப்படி இருக்கும் போது இந்த உலகத்திலேயே நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நல்லவர்களை ஒரு தரப்பில் நிறுத்த வேண்டும், தூய எண்ணம் கொண்டவர்களை மறுதரப்பில் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால் மட்டும்தான் இந்த பூமி பாரத்தை குறைக்க முடியும். அப்படி என்று திட்ட வகுத்து யார் யாருக்கு என்ன செய்தீர், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இதை நான் தீர்மானம் செய்திருக்கிறேன். யார் யார் தெரியுமா? பாண்டவர்க்கும் கௌரவர்க்கும் பகையை பாண்டவர்களை நல்லவர்களாகவும் கௌரவர்களை தூய எண்ணம் கொண்டவர்களாகவும் இப்படி எல்லாம் நிலைப்பாட்டை நிலைநிறுத்திருக்கிறேன். ஆமா, இன்றைக்கு முக்கியமான விஷயம், எவன் அதன் பிடிக்கின்றானோ அண்ணவனை நான் காலி செய்ய வேண்டும். அதற்கு தான் நான் திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். இன்னைக்கு யார் நல்லவன் யார் தீயவன், யாரை நான் அழிக்க போகிறேன், இதையெல்லாம் பின்னால் உனக்கு தெரியும். நான் முக்கியமான விஷயம், எனது மனைவியாகிய மலர் மங்கை மகாலட்சுமியை அழைத்து வா, மற்ற விஷயத்தை எல்லாம் நான் சொல்ல போகிறேன். சரியா? I
ஆகி போச்சு. வா வணக்கம். விளையாத காட்டுக்கு கண்டாய் அதிகமா காட்டாத. ஆமா. ஓய் உள்ள எப்படி சடலா ஆடுதா? ஐயோ இந்த தங்கத்தை முதல்ல விட்டுருந்தா பரவாயில்லையே. இன்னும் பொத்தா இல்ல. வரது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சொல்லுப்பா கண்ணம்மா. அது பாக்கட்டா என்ன விசேஷங்க? எப்ப சுவாமி ஆமா ஆண்டவருடைய திருவிழாவை பெருவிழாவை கொண்டாடி ஆமா வீட்டை வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தால் சரி ஒரு நபர் பழனிசாமி அண்ணன் ஆமா அவருடைய குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க. பவளத்தான ஊரில் சீரஞ்சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய அதாவது பழனிசாமி அன்னவராகப்பட்டவர் வைத்து வேண்டிய வேண்டுதலாகப்பட்டவர் நிறைவேறிய காரணத்தினால் ஒரு இரவு நாடகம். நாடகத்தின் பெயர் என்ன தெரியுமா? மகாபாரதத்தில் ஒரு பாகம் விளங்கி வரக்கூடிய மகடவர்த்தனன் அரபான் சாபம். மகடவர்த்தனன் அரபான் சாபம். இந்த நாடகத்தை வைத்த பழனிசாமி குடும்பத்தார் அனைவற்ற பேர்களும் இந்த ஊர் பொதுமக்களும் அல்ல இலைபால் தலைத்து அருகு போல் வேறு ஊனி வாழவியனு கோடிகாலம். இந்த நாடகத்தில் நான் யார் என்று சொல்லவா? அழகான பொண்ணா வந்திருக்கிறீங்க. யாருமா நீ? யாரு சொல்லவா? போடு. என்னுடைய பெயராகப்பட்டது மலர் மங்கை மகாலட்சுமி. உன் பெயர் தான் மலர் மங்கை மகாலட்சுமி. ஆமா அப்படி மலர் மங்கை மகாலட்சுமி. நான் எப்படி ஜனனமானவள் தெரியுமா? பிறக்க கிடையாது, ஜனனம். ஆமா எப்படி சொல்லவா?
தடாகத்துல செந்தாமர புஷ்பத்துல நீங்க லட்சுமியா அப்படியே உருவானீங்க. ஆமா. அப்படி இருந்தாலும் அந்த தண்ணி தடாகத்துல ஒன்ன யாரு பார்த்து தூக்கணவங்க யாரு? யார் தெரியுமா? யாரு? நான் என்ன பருவத்தோடு ஜனனமானு தெரியுமா? என்ன பருவத்தோடு? கண்ணி 16 வயது. பூவை 16 வயசுல நான் யாரை மனமுடித்தேன் தெரியுமா? அதான் உன்னை மாலையிட்டவர் யார் தாயே? சொல்லவா? ஓ உள்ளார பயப்படாத. நமக்காக அன்பளிப்பு செய்த பாரி வழங்கிய அத்தனை உள்ளங்களும் இன்னைக்கு நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாவே கோடி புண்ணியம். நமக்காக எந்த நேரம் என்ன நோய் வருதுன்னே தெரியல. பிரஷர் ஏறுது. புருஷனை போய் பார்க்கலாமா? சாமி லட்சுமி உன்னுடைய திடீய பல்லான பாதத்து
வேளாகப்பட்டவள் அநேக மந்திர செய்தேன் மன்னா. என்றென்றைக்கும் சுகமாக வாழ்கிறாய் தேவி. சாமி தேவி என்னை அழைத்தாசி அடி. எதற்காக பிரபு அழைத்தீர்? எனது தங்கியாகிய நாகக்கண்ணி அகப்பட்டது. சரி. அண்ணா பரந்தாமா அபயம் அபயம் என்ற சத்தம் என் காதால் ஒலிக்கின்றது. ஆமா, என் தங்கைக்கு என்ன நேர்ந்தது என்பதே எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, தங்கையை பார்த்ததுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டும். இதை உன்னிடத்தில் சொல்லிவிட்டு போகலாம் என்று தான் அழைத்தேன். சாமி, நீ எப்பொழுது வருவீர்கள்? சரி, தாயாகப்பட்டது பாரா சபையில் 100 கொடுத்திருக்கிறது. ஆமா, 100 கொடுக்க 100,000 உண்டாகி நாளைக்கேனு கோடிகானா. சாமி தேவி, நாகலாக சென்று உனக்கு தங்கையாகிய நாகக்கண்ணியை பார்த்து என்ன ஆபத்து என்று வழிவகுத்து வாரும் அண்ணா. போய் வருகிறேன். போய் வா. கண்ணாடி போல என்னுடைய இருதயமே துடித்துக் கொண்டிருக்கிறது அண்ணா. செந்தாமரை புசும்பேல் இருக்கக்கூடிய முகம் இன்னைக்கு ஏனமா வாடி இருக்கிறது? அண்ணா, என்ன காரணம்? அண்ணா, டெல்லி என்னும் அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனுடைய மனைவிமார்கள் 101 பெண்களும் இந்த நாகலோகத்தை தேடி வந்தாங்க. அப்படி வரும் வேளையிலே கூலி முக்காடு போட்டு வந்தாங்க.
வருவாங்க, அவங்கதான் எனக்கு தெரியாது. சரி. அப்படி வரும் சமயத்துல ஐயோ எனக்கு அபயம் அம்மா, மாங்கல்ய பிச்சை, மடி பிச்சை, முந்தாணி பிச்சை, முதல் பிச்சை கொடுத்து நீ என்ன காக்கணும்னு சொன்னாங்க. அறியாமல் தனத்தினான் எந்த ஆபத்தா இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன்னு ஒரு சத்தியம் செஞ்சுட்டான். சத்தியம் செய்த பிறகு மூலி முக்காடி என்று தெரிந்துடனே அஸ்லாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனுடைய மனைவிமார்கள் 101 பொம்பளைகளும் எதற்காகடி வந்து கேட்டதற்கு என்னுடைய கணவன்மார்கள் வடகோடி கானகத்துக்கு செல்லும் பொழுது என்னுடைய கணவன்மார்களையும் இன்னும் தீர்த்தமலை ஆண்டு வரக்கூடிய மகடவர்த்தா சூரனோ 101 மன்னர்களையும் நீலகாளியம்மன் கோயில் முன்பதாக கடபலி கொடுப்பதாக அழைத்து சென்று போய்விட்டான். புருஷன் நீதான் காக்கணும்னு சொல்லி என்னை பிடித்துக் கொண்டார்கள். நானும் சத்தியத்தை செஞ்சுட்டேன். இந்த சத்தியத்தை காக்க என்னன்னா வழி? சத்தியம் செய்திருந்தால் கௌரவர்களை போய் காப்பாற்றுமா, நானா வேண்டாங்கிறேன். ஐயோ அண்ணா, கோவிந்தா அண்ணா, இந்த தங்கையிடத்தில் விளையாடுவதற்கு இதுவா நேரம்? வடகோடி கானகத்துக்கு 101 மன்னர்களை அந்த மகடவர்த்தா சூரன் சிரமருக்கு சென்று கடபலி கொடுக்க அழைத்து சென்று விட்டான். இந்த சத்தியத்தை நான் காப்பாற்றணும்னா துரியோதனுடைய சேனைகளை யாருமே சிரமறுக்க கடபலி கொடுக்காம அவங்களை உசுரோட காத்து கொண்டு வரணும்னு சொல்லி சத்தியத்தை செஞ்சிருக்கேன். நான் சென்று அந்த மகடவர்த்தா சூரனிடத்தை நான் போய் போர் புரிய முடியுமா? போதும் வாய் அப்படியே மூடு. அண்ணா, பாண்டவர்களை செய்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது சதி கௌரவர்கள். கௌரவர்கள் அத்தனை பேரும் சாக போறாங்க. என்னை பிடித்த சனியம் இன்றோடு தொலைந்து விட்டது. அண்ணா, சாகட்டும். கௌரவருடைய சேனைகள் ஆண்டு மடிந்து விட்டால் நான் செய்த சத்தியம் என்ன ஆகிறது? அண்ணா சொல்லுங்கள், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் அண்ணா. நான் செய்வது சத்தியம், அந்த சத்தியத்தை எப்படி நிலநாட்டுவது? நீங்கதான் ஏதோ ஒரு வழி சொல்லணும். தங்கா, நீ எதற்குமே அஞ்ச வேண்டாம். என்ன போய் அந்த காப்பாற்ற சொல்றியா? ஆமா, நான் நீங்க தான் வழிகாடு. அந்த அசுரனாகப்பட்ட 101 சிரமம் 202, அதாவது 101 சிரமம் 202 கரம் படைத்த வல்லமை படைத்தவன் அண்ணவன் இடத்தில் நான் போனா என்ன அவன் கொண்டு போடுவான். என்னதான் வழி? உன் கையில தான் இருக்கிறது. அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னால் மட்டும்தான் ஆகும். ஆகுமா? ஆமா. அண்ணா, காலோடு சோரம் செய்யக்கூடிய பெண்ணால் என்னால என்னன்னா ஆகும்? தங்கா, உன் கையில வெண்ணெய் வச்சுட்டு நீயே அலையணும். என்ன சொல்றீங்க? உன் வயிற்றில் பிறந்தவன் அரபா பாலகன் இருக்கின்றான். அண்ணவனால் மட்டும்தான் அண்ணவனை வீழ்த்த முடியும். என் வயிற்றில் பிறந்த பிள்ளையால் முடியுமா? ஆமா. பிள்ளை இல்லாத வரடி வரடி என்று இந்த வையகமே பேசுது என்ன? அதை மறை நீ குழந்தை பெத்தா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியாது போகும்? நீ கெப்பமா இல்லையா? ஆமா. அப்புறம் எப்படி பிள்ளை போவோம்? நீங்க தானா சொன்னீங்க என்னன்னு? குழந்தையே பிறக்கல அப்படின்னு.
இல்ல அத உண்மையை சொல்லி இருந்திருந்தால் உன் மகன் என்னை கொன்னே இருப்பான். நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அவன் பிறந்த உடனே என்னை கொல்ல வேண்டும் அப்படி என்று ஒரு வீச்சருவாளை எடுத்துக்கொண்டு என்னை கொல்ல நினைத்தான். அண்ணவனுக்கு நான் பயந்து ஓட்டம் பிடித்தேன். எனக்கு முன்பாக போய் சங்க துவரகி என்பது எந்த வழிதானே, இந்த வழியில் தானே வருவ கண்ணா, டே கிருஷ்ணா வாடா நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இமயகிரி மலைக்கு ஒரு காலம் உதயகிரி மலைக்கு மறுகாலம் வைத்துக் கொண்டு கிருஷ்ணா வாடா அப்படின்னு சொல்லி வாழ நோங்கி கொண்டு இருக்கிறான் என்னை கொள்ளுவதற்கு. என் மகன் உயிரோடு இருக்கிறானா? தங்கா, என் மகன் உயிரோடு இருந்தா உயிரோடு இருக்கிறான். உங்களை கொல்வதற்காகவே என்று சொல்லி உங்களுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். ஆமா, சரி. அதனால இமயம் என்று சொல்லக்கூடிய வடக்கே சங்கத்து பிறகு நான் போறதுக்கு வழி இல்லாத என்ன மறுத்து சொல்றான். அதனால என்ன வந்தா என்ன கொண்டு விடுவான். அப்பா மகனே அரவா பாடகா, உன்னை பெற்ற தாய் வந்திருக்கிறேன் அப்படி என்று மகனிடத்தில் உருவாடி அண்ணவனை அழைத்துக் கொண்டு போனால் நீ செய்த சத்தியம் நிறைவேறும். பிள்ளை பிறந்தவுடனே நாகமலை தோகமலை உபலாயமலையில போய் அங்க இருக்கிறான். ஆமா, அவன் இடத்துல நீதான் நான் தான் உன்னுடைய தாய் வந்திருக்கிறது சொன்னா அவன் நம்புவானா? நம்ப மாட்டான். நிபந்தனைகள்லாம் வைப்பான். நீ போனாவே என்ன நினைக்கிறான்? கிருஷ்ணன் தான் இந்த உருவத்தோடு வந்திருக்கிறான் அப்படி என்று என்ன நினைப்பான். உன்னை மிரட்டுவான், கத்தியால் வெட்ட வருவான், இவ்வளவு வேலைகளை எல்லாம் செய்வான். அண்ணா, எது இருந்தாலும் சரி, தாங்கள் கூட வந்தால் போதும். ஆனா ஐயோ அம்மா, நீ என்ன புடிச்சு கொடுத்துறாயா? உயிருக்கு உத்தரவாதம் நான் தர்றேன், நீங்க கூட வந்தா போதும். 2 சத்தியம் வாங்க வேண்டும். என்னென்ன சத்தியம்? என் கூட வந்தவர்களை ஏதும் செய்யவில்லை அப்படி என்று ஒரு சத்தியம். ஒரு சத்தியம். நான் அதாவது மற்றொரு சத்தியம், அதாவது நான் நினைத்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் அப்படி என்று மறு சத்தியம். 2 சத்தியத்தை வாங்கி விட்டால் அவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். சரிய சந்திரகுல வம்சத்தில் பிறந்தவன். சத்தியதவராத சந்திரகுல வம்சம், கோடிதவராத குருகுல வம்சத்திலே பிறந்திருக்கிறான் என் பிள்ளை. அதனால அப்படியே அந்த சத்தியத்தை வாங்கிறேன். புறப்படுங்க, வழிகாட்டுங்க. ஆதிமகன் நடக்க உம்மை நடக்க அப்படியா? ஆகட்டும்,